அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் திரு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை 24ஆம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். பாடல். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகட முதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். இதன் விளக்கம் என்னவென்றால், குழந்தைகளே, மார்கழி மாதத்தின் மெல்லிய பனிக்காலை, சூரியன் இன்னும் முழுதாக எழவில்லை. ஆனால் கோவிலில் மணி ஒலிக்கிறது. இந்த அமைதியான நேரத்தில் ஆண்டாள் நமக்கு ஒரு அற்புதமான கதை சொல்ல வருகிறாள். ஒரு நாள் கண்ணன் வாமனனாக வந்தான். அவன் 3 அடிகள் மட்டும் வேண்டும் என்று கேட்டான். ஆனால் அந்த 3 அடிகளில் ஒரு அடியில் பூமி, ஒரு அடியில் வானம், 3வது அடியில் அனைத்து உயிர்களின் இதயம். கண்ணன் அவ்வளவு பெரிய சக்தி இருந்தும் எப்போதும் எளிமையாக இருப்பான். அவன் யாரையும் தண்டிக்க வரலை, நம்மை காப்பாற்றத்தான் வந்தான் என ஆண்டாள் சொல்கிறாள். கண்ணா, நீ உலகத்தையே அளந்தவன், ஆனா நாங்கள் இருக்கும் சிறிய மனதுக்குள்ளும் நீ இருக்க வேண்டும் என கோபிகைகளின் வேண்டுகோளாகும். கோபிகைகள் மெதுவாக சொல்கிறார்கள், கண்ணா, நீ நம்மை எப்போதும் பாதுகாக்க வேண்டும். அதனால் எங்கள் இதய கதவை திறந்து வைத்திருக்கிறோம். எனவே உன் அருளை எங்களுக்கு கொடு. கண்ணன் அவர்களின் அன்பை கண்டு ஒரு இனிய புன்னகையுடன் அவர்களை ஆசீர்வதிக்கிறான். அந்த கருளை பார்வை அனைவரின் மனத்திலும் அமைதியை கொடுக்கிறது. கண்ணன் மிகப்பெரியவன், ஆனாலும் நம்ம மனதில் எளிதாக இருப்பவன். அன்போடு அழைத்தால் உள்ளே வந்து விடுவான். இதுவே இந்த திருப்பாவை பாசுரம் 24 நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும். வாழ்வில் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம், பொறுப்புடன் இருப்போம். மேலும் இதுபோன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.